தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போதைய சூழலில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பினால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு பணி பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் சுமார் 50 லட்சம் ஆசிரியர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 1,76,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களுடைய பணியை தொடர்வதற்கே தகுதி தேர்வு எழுதினால்தான் ஆசிரியர் பணியிலே நீடிக்க முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்க ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்தியா முழுவதும் பல்வேறு மாநில அரசுகள், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மறு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றன. இன்னும் பல மாநில அரசுகள் தங்களுடைய மாநிலத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை பாதுகாப்பதற்காக மறுசீராய்வு மனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றன. அதே போன்று ஒன்றிய அரசும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு சீராய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் ஒன்றிய அரசுக்கு முன்வைக்கிறோம். அதே போன்று இந்த தீர்ப்பிலிருந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 திருத்தம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாங்கள் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். இல்லை என்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் என்பது உருவாகும். அதே போன்று தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ, டிட்டோ ஜாக் போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றன, போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருப்பது என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது. அதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு மூவர் குழுவை அமைத்தது. அந்த குழு நூற்றுக்கணக்கான சங்கங்களை அழைத்து சங்கங்களிடம் கருத்து கேட்பு நடத்தி இருக்கிறார்கள். அந்த குழு தன்னுடைய அறிக்கையை செப்டம்பர் 30க்குள் அளிக்க வேண்டும் என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணையில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த குழுவானது தன்னுடைய அறிக்கையை உடனடியாக அரசுக்கு வழங்க வேண்டும், குறித்த காலத்தில் வழங்க வேண்டும். அதன்படி தமிழ்நாடு அரசு, இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருப்பது, தமிழ்நாட்டில் கடந்த 2 ஊதிய குழுக்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்ல ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் கிடைக்கப்பெறாத ஒரு பிரிவு என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள். அவர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து அவர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற 90% மேற்பட்ட ஆசிரியர்களுடைய, குறிப்பாக பெண்ணாசிரியர்களுடைய பதவி உயர்வை பறிக்கக்கூடிய அரசாணை 243, அந்த அரசாணையை
உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையும் இன்றைய தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தவறான தணிக்கை தடைகளால் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற முடியாமல், ஓய்வூதிய பணப்பலன்களை பெற முடியாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான தணிக்கை தடைகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு அதை ரத்து செய்து அவர்கள் முழுமையாக ஓய்வூதியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்கிறோம். இது தொடர்பாக எங்களுடைய டிட்டோஜாக் பேரமைப்பானது விரைவில் கூட இருக்கிறது. அதிலே எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துவோம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் போராட்ட களத்திலே இறங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு அரசு நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் அது ஆசிரியர்கள் மத்திய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அது அந்த அரசு மீதான அதிருப்தியாகத்தான் அது தெரியும். ஆகையினால அதிருப்தி என்பது இருக்கும். நிச்சயமாக இந்த எஞ்சிய காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அது தவிர்க்கப்பட்டால் அதற்குரிய முடிவை ஒவ்வொரு ஆசிரியரும், எல்லா ஆசிரியர்கள்லாம் படித்தவர்கள், அவங்களுக்கு எல்லாவற்றையும் சிந்தித்து அவங்க தங்களுடைய எதிர்கால தேர்தல் காலகட்டத்தில் அவங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள்.